என்னவா போனை கட் பண்ணிட்டான்? ச்சே. ஒருவேளை ரஞ்சினி கல்யாணத்தை பத்தி நம்ம போய் முதல்ல சொன்னதால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? டேய் அதை விடு, வேலையை பாருங்கடா. அதனாலதான் ரஞ்சனி நம்ம போன் எடுக்கல. பசங்களும் நம்ம கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க போல. ஐயோ, சரி ஒர்க் ஆரம்பிக்கலாம். அமுதன் தான் ஏதோ கோவத்துல பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை பார்த்தாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேய், என்னடா அம்மாஞ்சி எனக்கு ஃபோன் பண்றான்? டேய், நீயாவது ஒழுங்கா பேசுடா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பார்த்தா ஏதாவது பிரச்சனையா? இங்க எல்லாமே பிரச்சனையா தானே போகுது. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? ரஜினி நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா. அதான் அங்க வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலான்னு கேட்கலான்னு தான் அடிச்சேன். சூப்பரு, உங்க போனே எடுக்கலையா? டேய், எப்படி அவ மட்டும் அவ பண்ற எல்லாமே எல்லா நேரத்துலயும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறா? எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் தானே புரியவே மாட்டேங்குது. பரவாயில்ல பேசுடா. பார்த்தா அப்போ ரஞ்சினி உங்ககிட்ட பேசினாளா? இல்ல, எங்க கிட்ட எல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்றதுக்கு நாங்களாம் ஒன்றும் முக்கியமான ஆளுங்க இல்லையே. அப்புறதுக்கு அவங்க எங்ககிட்ட பேசணும். நான் போனை வைக்கிறேன். ஹலோ பார்த்தா, ஹலோ ஹலோ. டீ, என்னடா அது? ஆளாளுக்கு நம்ம கிட்டே நோண்டுறாங்க. நம்ம சொன்ன மட்டும் கேட்கறலாம் என்ன? சரி சரி, வேலையை பாரு. போடா. என்ன இவனுங்க பேசுறது எதுவுமே சரியில்லையே. ஏதோ தப்பா இருக்க. ஒருவேளை நம்ம சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையா? ஐயோ கடவுளே. ஹலோ ரஞ்சினி, எப்படி இருக்க? என்னாச்சு ரஞ்சினி, ரொம்ப நாளா போனே காணோம். நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன விஷயம்? இல்லடா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். சொல்லு ரஞ்சினி. நான் சொல்ற நம்பரோட கால் ஹிஸ்டரி கிடைக்குமா? கால் ஹிஸ்டரியா? எது கேக்குற? சொல்றேன்டா, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண ப்ளீஸ். அப்படியா? சரி, நான் செக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ அங்க வந்து வாங்கிக்கோ. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நேர்ல மீட் பண்ணலாம். சீனு கால் பண்ணிருக்காரு. கோவமா? கோவம் இல்லைன்னு போய் சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனு, சொல்லுங்க. கோவம் இல்லைன்னா ஏன் இவ்வளவு நேரம் போன் எடுக்கல? ரஜினி, என்கிட்ட பேசாம இருக்காத. எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்
எதுவா இருந்தாலும் சொல்லு. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காத.